நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உன்னோடு உன்னுடன் என்று உமது உடனிருப்பை நற்கருணையின் வழியாக கொடுத்து கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பையும் ஆறுதலையும் ஆற்றலையும் மன்னிப்பையும் வழங்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் வல்லவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்கள் துணையாக வருபவரே, எங்களை தூக்கி சுமப்பவரே, எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, அன்பால் அரவணைத்தீரே, திறமைகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய பணிக்காக எங்களை பல நிலைகளில் அழைப்பு கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் 145வது பாடலிலே 8வது வரிகளிலே, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்பதை சொல்லி போற்றுகிறார், உமக்கு புகழ் பாடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கனிவை இதோ விவிலிய மாந்தர்களிடத்திலே நாங்கள் கண்டு உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்வுகளிலே நாங்கள் அனுபவித்தும் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பார்த்து கொண்டிருக்கிறீர், பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எந்த நிலைகளிலும் தவறி விழுந்து விடாதபடி எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் அக்களித்து மகிழ்ந்து போற்றுகிறோம். இதோ இந்த பாடல் வழியாக நாங்கள் உண்மையிலேயே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாமும் செய்ய துடிப்பவரே, உம்மை போற்றி புகழ்கின்ற இந்த வேளையிலே உம்மை போல நாங்கள் மாற, உம்முடைய பணிகளை இன்னும் அர்த்தமுள்ள வகையிலே திறம்பட செய்ய
எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும். எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய அருளால் நிரப்பி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும். ஆமேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை
ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கிருபை. எங்களோடு பழகுகிற ஒவ்வொரு மனிதர்களும் உம்முடைய கொடை. நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை, ஏராளமான கண்டுபிடிப்புகள், இவை எல்லாமே உம்முடைய ஆசீர்வாதம். ஆமாண்டவரே, இன்னும் இன்னும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். எங்களுக்கு தேவையானதை யாரோ ஒருவர் மூலமாக வாரி வழங்கி கொண்டே இருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்முடைய ஆசீருக்கும் உம்முடைய அருளுக்கும் நன்றி. எங்களை காப்பதற்காக உமக்கு நன்றி.
ஒவ்வொரு நொடியையும் நீர் வழங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. பல்வேறு சூழலிலே, பல்வேறு விபத்துகளில் இருந்து எங்களை காப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உமக்கு நன்றி. இதோ எங்களது முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு இரக்கமும் கனிவும் உடைய உமக்கு எங்களது நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தையான மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இருமையை தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. திருப்பாடல் 145. எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர். பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு நிறைந்த தந்தை இறைவா, மாதா தொலைக்காட்சியினுடைய ஒட்டுமொத்த உலக குடும்பமாக இணைந்து இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உம்மோடு இருக்கவும், உம்மோடு உரையாடவும், உம்மோடு அளவாடவும், பேசவும், எங்களுடைய நெஞ்சத்து குமுறல்களை எல்லாம் கொட்டி தீர்க்கவும், மகிழ்ச்சியான நிமிடங்களை பகிர்ந்து கொள்ளவும், உம்மிடமிருந்து ஆறுதல் பெறவும், உமது அரவணைப்பை நாங்கள் அனைவரும் அனுபவிக்கவும், உமது முறைத்த பார்வையை அனுபவிக்கவும், கடுஞ்சொற்களை பாடமாக எடுத்துக்கொள்ளவும், நீர் எங்கள் முதுகிலை தட்டி கொடுப்பதை
ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஊக்க மருந்தாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இறைவா, நீர் இரக்கமும் கனியும் உள்ளவர் என்பதை நாங்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இன்று ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலே உமது இரக்கத்தையும் கனிவையும் இன்னும் அதிகமாக பெற வேண்டி காத்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று வருந்தக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் கண்ணீரினால் என் படுக்கையே மிதக்கிறது என்று சொல்லி பாடக்கூடிய வகையிலே நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்களுடைய அழுகுரல் இருந்ததை நீர் அறிவீர். அதே உணர்வோடு இன்று காசா போன்ற பகுதியில் ஆண்டவரே, இடிபாடுகளுக்கு மத்தியிலே எந்நாளும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அகதியை போன்ற ஒரு வாழ்க்கை கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. என்று போர் மேகம் சூழும் என்று தடுமாற்றத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. உமது இரக்கம் அவர்கள் மீதும் என்னாலும் படர்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். மேலும் ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. அதே போல ஆண்டவரே, இதோ இந்த வாக்குறுதியை மெய்ப்பிக்கின்ற விதத்திலே, இந்த இரக்கத்தையும் கனிவையும் அனுபவிக்கக்கூடிய விதத்திலே ஏராளமான எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அழுது புலம்பி கண்ணீரோடு வாழக்கூடிய வேளையிலே, தவித்து வருந்தக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, உமது இரக்கத்தை அதிகமாக அவர் மீது பொழிந்தல்வீராக. உமது கனிவை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆமென். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 1
நிறைந்தாலும் பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றே ஏக்கம் போகுமே முழு முதல் இறைவனே ஒவ்வொரு வேந்தனே காலம் கடந்த தேவனே உன் கருணை ஒன்றே போதுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த இரக்கமும் கனிவும் நிறைந்த நம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் மீண்டுமாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம் மீது எவ்வளவு இரக்கமும் கனிவும் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு சில நொடிகள் நாம் நினைத்து பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். நம் மீது அவர் வைத்திருக்கின்ற இரக்கம், நம் மீது அவர் காட்டுகின்ற கனிவு, பரிவு, பாசம், அன்பு நாம் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருப்பதை நாம் உணர முடியும். எத்தனை சவால்களை நாம் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ அவமானங்களை நாம் பட்டிருக்கலாம், எண்ண முடியாத அளவுக்கு தோல்விகளை நாம் சந்தித்திருக்கலாம், வேதனைகளை, துன்பங்களை, வறுமையை, எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த இரக்கத்தின் ஆண்டவர் பட்ட அவமானங்களுக்கு மேல், துன்பங்களுக்கு மேல், அவர் பட்ட வேதனைகளுக்கு மேல் நாம் பட்டிருக்க இயலுமா, கூடுமா? யோசித்து பார்ப்போம். ஆனால் இந்த ஆண்டவர் நாம் அவரை விட்டு தூர ஓடி போயிருந்தாலும், நமது சவால்களின் நேரங்களிலே என் ஆண்டவர் எனக்கு துணையாய் இல்லை, நம் சங்கடங்களின் நேரங்களிலே என் ஆண்டவர் என் பக்கத்தில் இல்லை என்று நாம் உணர்ந்து என்பதை நாம் நினைத்து கொண்டு அவரை விட்டு விலகி ஓடி போயிருந்தாலும், நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பாவத்தில் நாம் வாழ்ந்து இருந்தாலும், எத்தனையோ காரியங்களை நமது ஆண்டவருக்கு அன்புக்கு விரோதமாக நாம் புரிந்திருந்தாலும், இதோ இந்த நற்கருணை ஆண்டவரின் இரக்கத்திலும் கனிவிலும் குறைவே இருந்ததில்லை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அவர் நம்மீது கொண்டிருக்கிற கனிவும் இரக்கமும். இலவசமாய் நமக்கு சுவாசிக்க காற்றை தருகிறார். இலவசமாய் எத்தனையோ கொடைகளை, இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்றைக்குமே அவர் நமக்கு கொடுத்த அருளுக்கு கணக்கை பார்ப்பதில்லை. இதோ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம் கண்களுக்கு முள் வைத்திருக்கிறோம். இதோ இந்த ஆண்டவர் தான் நமக்கு முன்னால் இதோ பிரசன்னமாயிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உன்னதமான கடவுள், நம்மை ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவர்.
இதோ இந்த நாளிலே என் ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்க ஐயா. எத்தனை பேர் கெஞ்சி கேட்டு இருப்பாங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்க. அந்த மரியாவும் மார்த்தாவும் அவங்க சகோதரன் இறந்த நேரத்தில், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா அந்த நேரத்தில் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை எத்தனை மக்கள், ஆண்டவர் நீங்க எங்க கூட இருந்திருந்தா போதும், எமாவு சீடர்கள் ஆண்டவரே எங்க கூட தங்குங்க என்று சொல்கிறார்கள். அந்த ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்கிறார். இந்த நற்கருணை நாம் ஒவ்வொரு முறையும் உட்கொள்கின்ற பொழுது அவர்தாமே நமது உள்ளத்தில் எழுந்து வருகிறார். ஒரு நொடி உணர்ந்து பார்ப்போம், ஒரே ஒரு நொடி உணர்ந்து பார்ப்போம், அனுபவித்து பார்ப்போம், அது போதும். இதோ அந்த ஆண்டவரை மீண்டுமாய், ஆண்டவரே எங்க கூட இருங்க என்று சொல்லி, இதோ இந்த பாடலை ஜெபமாய் உணர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தந்தையர்களோடு இணைந்து பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே,
என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு நிமிடம் கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற மாபெரும் இரக்கத்தை நினைத்து பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக, நம்முடைய வேண்டுதலுக்கும் நன்றி கூறுதலுக்கு மேலாக கடவுள் நமக்கு மாபெரும் ஆசிரை நமக்கு வழங்கி அருள்வளம் ஈந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மாபெரும் இரக்கத்திற்காக நன்றி கூறுவோம். எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளையும் வசதிகளையும், நோய் நொடிகளில் இருந்து பாதுகாப்பையும், துன்ப நேரங்களில் பல்வேறு நபர்கள் வழியாக ஆறுதலையும், வெற்றியே கிடைக்காது, இதிலிருந்து மீள முடியாது என்று நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற அவருடைய மாபெரும் இரக்கத்திற்காக நன்றி கூறுவோம். இந்த ஜெப வேளையிலே நாம் இரக்கத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற நம் தேவனை நோக்கி மன்றாடுவோம். நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மோடு உடன் பயணித்து அவருடைய ஆவியை பொழிந்து தடைகளையும் எல்லாவற்றையும் தகர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பாடலோடு அவரில் இணைவோம். ஆண்டவரே, உடைய ஜெப ஆவி வரம் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தடையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தயை கேட்டு உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து விழாமல் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மன வல்லமையை, ஆற்றலை, ஜெப ஆவியை இதோ ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களுக்கு தாரும். தாரும் ஆண்டவரே. எந்தன் ஜெப வேளை உன்னை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே.
எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. சோராத ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே தாழ்பணிந்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் அரணும் கோட்டையுமாய் அன்பாய் ஆறுதலாய் எல்லாமுமாய் இருக்கின்ற எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்ற அந்த வேளையிலே பல்வேறு தேவைகளுக்காக செபிக்கிறோம். உடல் நலமின்றி இருப்பவர்களுக்காக, அரசு தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்காக, பிள்ளை வரங்களுக்காக, திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய திறமைகளை இதோ வெளிக்கொணர்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய பெற்றோருடைய உடல் நலத்திற்காக, உடன் பிறப்புகள் நல்ல முறையில் வாழ்வதற்காக, இதோ உமது மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக இந்த இறையாட்சி பணியை ஊடக வழியிலே உலகமெங்கும் இன்னும் சென்று சேர்ந்து ஆற்றுவதற்காக, இந்த பொருளாதார தடைகள் நீங்கி பொருளாதார உதவிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தால் எல்லாவற்றையும் நீர் நிறைவு செய்து கொடுத்து அன்பால் மகிழ்ச்சியால் நிறைவால் எங்களை நிரப்பி அருளும் ஆண்டவரே. உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த வேளையிலே இதோ தாழ்பணிந்து செபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை என்றென்றும் ஆசிர்வதித்தருளும். ஆமென், 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 ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து
யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.